தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுதுகொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நேசி சுவாமி, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குற்றம் குறைகளை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். இயேசுவின் பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் மகிமையாக இருக்கட்டும். உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். என்னுடைய குற்றம் குறைகளை மன்னியும், பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றுவி. அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். தேவரீரின் பாதத்தண்டை ஆவலோடே கூடினோம். உந்தன் தீவிர அபிஷேகம் நம்பி நாடி அண்டினோம். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். ஆண்டவா மெய் பக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறீர். அன்பின் ஜுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறீர். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். காசர் தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும். பெந்தேகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆனாலும் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் வருவதற்கு நாம் தகுதி படைத்தவர்கள் அல்ல. ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை தூய்மைப்படுத்துங்க. ஆண்டவரே உடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. ஆண்டவரே உடைய பலிபீடத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க என்ற ஜெபத்தோடு கூட விண்ணப்பத்தோடு கூட அவனுடைய சமூகத்தில் நாம் வருவோம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. நம்முடைய பலிபீடத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், தூய்மைப்படுத்தும் என்ற ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோம். அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், ஆனாலும் நம்மை மன்னிக்கிற தயை பறித்திருக்கிற ஆண்டவர். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் ஐயா என்ற பாடலை பாடுவோம். ஜெபத்தோடு பாடுவோம்.
உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானேன். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும், கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும், காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. ஆண்டவர் செய்த அதிசயமான செயல்களை ஒவ்வொன்றாய் எண்ணி எண்ணி துதி செய்ய வேண்டும் என்று பக்தன் அழகாக பாடியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை. நம்மை மன்னித்தார், நம்மை பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், பராமரிக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். யோர்தான் போல பிரச்சனைகள் புரண்டு வரும்போதும் நம்மை அவர் அரவணைக்கிறார், பாதுகாக்கிறார். எனவே எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்ற பாடலை நாம் பாடுவோம். நன்றியோடு கூட பாடுவோம். துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே இன்றும்
தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற வாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற வாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய நம்பிக்கை, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட நித்தியமாக வாழப்போகிறோம் என்பதுதான். அதற்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சுவிசேஷ பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் மேகங்களோடு கூட நம் ஆண்டவர் வருவார். அவரோடு கூட நாம் நிரந்தரமாய் நீடூழியாய் வாழப்போகிறோம். அதுதான் நம்முடைய நித்திய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் நாம் ஆண்டவரிடத்துல நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரே நம்பிக்கை தான் நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. இதுதான் நித்திய நம்பிக்கை. உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்கள் அல்ல, இதுதான் பெரிய நம்பிக்கை நமக்கு. இந்த மோட்சத்தை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நாம் யாத்திரை செய்கிறவர்கள். நாம் இந்த உலகத்து மக்கள் அல்ல, நாம் பயணிகள், மோட்ச யாத்திரை பயணிகள் என்று உணர்ந்தவாறு, அர்ப்பணித்தவாறு சந்தோஷமாக மோட்ச யாத்திரை செல்கிறோம் மேலாக வாசிகள் என்ற பாடலை நாம் பாடுவோம். யாத்திரை செல்கிறோம் மேலோகவாசிகள், இம்மாய லோகம் தாண்டியே எம் வீடு தோன்றுதே. கடந்து செல்கிறோம் கரையின் ஓரமே, காத்திருந்த ராஜ்யம் கண்டடைவோம். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்றும் ஆடுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய்
ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். சத்திய சுவிசேஷகம் எடுத்துரைத்துமே தம் நித்திய ராஜ மக்களை ஆயத்தமாக்கவே தேசமெங்குமே அலைந்து செல்கிறோம். நேசரே சுவாக்குரைகள் நம்பியே ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் என்று ஆளுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். மேகஸ்தம்பம் அக்கினி வெளிச்சம் காட்டியே ஏகமாய் வனாந்திர வழி நடத்துவார். லக்கை நோக்கியே தவறிடாமலே இப்புவி கடந்து அக்கறை சேர்வோம். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் இன்று ஆளுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். கர்த்தரின் அடைக்கலம் கவலை இல்லையே, இக்கட்டு துன்ப நேரமும் கலக்கம் இல்லையே. கஷ்டம் நீக்குவார், கவலை போக்குவார், கைவிடாமல் நித்தமும் நடத்துவார். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் என்று ஆளுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். ஆரவாரத்தோடமை அழைத்து சென்றிட தம் ஆவலோடு வானிலே தூதர்கள் சூழ்ந்திட காக்க வல்லவர் நல்வாக்குரைத்தவர் எக்கால தொனியுடன் வருவீரார். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் என்றும் ஆளுவோம். ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் வாழப்போகிறோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நம் உற்சாகமாய் ஆண்டவரை பாடுகிறோம், துதிக்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது இந்த பிரசன்னத்தை நாம் நிரந்தரமாக அனுபவிக்க போகிறோம். இந்த உலகத்திலையும் அனுபவிக்க போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் அனுபவிக்க போகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ராஜா உம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அது ஆண்டவரே ராஜா உம் பிரசன்னம் போதுமே என்ற அருமையான இந்த பாடலை நாம் பாடுவோம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா என்ற இந்த பாடலை நாம் பாடுவோம். பக்தன் அருமையாக பாடியிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு போதும், அதைவிட பெரிய பாக்கியமும் ஸ்லாக்கியம் உலகத்தில் வேறு எதுவும் எனக்கு இல்லை என்ற அருமையான இந்த பாடலை நாம் பாடுவோம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா. உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி வந்திருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவோ பாடுகள் இருக்கிறது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவோ கவலைகள் இருக்கிறது. ஆனால் அநேகம் பேருக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்று தெரியாது, நம்மை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று தெரியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியும், அவர் நம்மை பாதுகாக்கிறவர், அரவணைக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், எல்லா சமயங்களிலும் நம்மை கைவிடாதவர், நம்மை நேசிக்கிற ஒரு அன்பான ஒரு தேவன், காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு இருக்கிறார். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன தொல்லை வந்தாலும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். இந்த நம்பிக்கையோடு கூட தேவனுடைய பாதத்தில் நாம் வருகிறோம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அந்த நம்பிக்கையோடு கூட ஒருவேளை எப்படிப்பட்ட பாரங்களோ கவலைகளோ உங்களை வாட்டி இருந்தாலும் பரவாயில்லை, நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் இருக்கிறீர், என்னுடைய பாரங்களை சுமக்கிற நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெப நேரத்திற்கு வருவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே என்ற பாடலை பாடுவோம்.
துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ, பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்த ஓர் காலத்தில் ஆவி குறைவதால், மீட்பர் உதிர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஆராதித்தோம், உம்மை தொழுது கொண்டோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட சுவாமி ஆண்டவரே, எங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் குறையுள்ளவர்கள் சுவாமி, குற்றமுள்ள உடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எங்களுக்கு கிடையாதுப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க, பரிசுப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, வியாதிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் வல்லமையுடைய சரீரத்தில் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. சுகத்தையும் பலத்தையும் நீர் தருவீராக.
விடுதலை தாரும் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் நீர் சாட்சியாய் நிறுத்த வேணும். அநேகருக்கு சாட்சி பகரும் மக்களாய் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபை ஆண்டவரே சுவிசேஷ ஊழியம் தீர திருச்சபையாய் நீர் ஆண்டவரே பிரகாசிக்கிற திருச்சபையாய் மாற்றும். ஊழியம் செய்கிற அருமையான பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். அவள் ஊழியம் செய்கிற ஆண்டவரை பாக்கம் கிராமம், மோரே கிராமம் போன்ற எல்லா கிராமங்களிலும் உடைய பிரசன்னம் உடைய கிருபை இருப்பதாக. ஆண்டவரை அதிக ஆத்துமாக்களை நீர் தருவீராக. ஆண்டவரை அதுபோல ஆண்டவரை எங்கள் திருச்சபை மூலமாய் தாங்கப்படுகிற ஊழியர்கள் மிஷினரிமாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஊழியங்களையும் நீர் தாங்கி பலப்படுத்தி வழிநடத்துவீராக. தேவைகளை சந்திப்பீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே அவருடைய பாரங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏராளமான ஆத்துமாக்களை கட்டளையிடுங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் கூட ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை மூலமாய் சுற்று வட்டாரத்தில் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே ஏற்றுக்கொள்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று எழுதி கொடுத்த 140 மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதையெல்லாம் ஆண்டவரே சந்தித்து எல்லாரையும் மந்தைக்குள்ளே ஆண்டவரே சிலுவையின் கீழே கொண்டு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக, கிருபை தருவீராக. உம்முடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அதுபோல ஆண்டவரே ஒருவரையும் சாட்சியாக நிறுத்தும். மக்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க. யாரும் குறைவில்லாமல் ஆண்டவரே வழிநடத்தப்பட வேணும். தேவன் தாமே அவளை வழிநடத்துகிறார், ஒருவரையும் வழிநடத்துகிறாக. தேவையெல்லாம் சந்திப்பீராக. அவருடைய பாருங்கள் கவலையில் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே இந்த தொற்று நோயின் ஆண்டவரே கொள்ளை நோயின் தாக்கமெல்லாம் முழுவதும் ஆண்டவரே இல்லாமல் போய் ஒரு நல்ல சுபிட்சமான நிலைமையை தாங்க. இந்த தேசத்தில் உம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஒரு நல்ல நிலைமையை சூழ்நிலை எங்களுக்கு கட்டளையிடுங்க. ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா காரியங்களையும் நீர் மாறுதலாய் முடித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரியை செய்வீராக. ஆண்டவரே இந்த வேளையில் கூட உம்முடைய பிரசன்னமுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் தியானிக்கிற ஆண்டவரே வசனங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். இந்த வேளையில் கூட நாம் பிறந்த நாட்களை கொண்டாடுபவர்களுக்காக நாம் விசேஷமாக நாம் ஜெபிப்போம். பிறந்த நாட்களை இந்த வாரத்தில் கொண்டாடுபவர்கள் எம் பிளெஸிங் கிஃப்டா, மரிய ஜெனிஃபர் ஆப்ரஹாம், மேர்லின் மியூரியல் கிறிஸ்டி, மிஸ்ஸஸ் மேர்லின் மியூரியல் கிறிஸ்டி, திரு எம் ஹென்ரி ஜோன்ஸ், இ சாண்ட்ரா ஜோன், திரு கே திலகன், திரு எம் ஜேசன், திருமதி ஏ தயாளமேரி, எல் ஜேம்ஸ் ஜெபத்துரை, திருமதி சி சலோமி சின்னத்தம்பி ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். அருள் திரு எஸ் கிங்ஸ்லி ரூபன், திருமதி தேவிகா தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வாழ்க்கையில் மட்டுமாய் நீர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் அவர்களை வழிநடத்துவீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேவையெல்லாம் சந்திப்பீராக. ஆண்டவரே நம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்து வழிநடத்தும். ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் கரங்கள் அவர்களை பாதுகாக்கட்டும், பலப்படுத்தட்டும், வழிநடத்தட்டும். சுவாமி உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே வழிநடத்தும், தேவைகளை சந்தியும், சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை விதமாக நாம் ஆன்லைன் வழியாக தியானிக்கிறோம். அதற்கு முன்பாக அறிவிப்புகள். இந்த ஆன்லைன் ஆராதனை தொடர்ந்து விதமாக நடைபெறும். அடுத்த அறிவிப்பு வரும் வரை இப்படி நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சண்டே ஸ்கூல் மாலை 6 மணிக்கு ஆன்லைன் வழியாக நடைபெறும். புதன்கிழமை தோறும் மாலை 7:15 மணிக்கு ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஜெபங்களோடு கூட இந்த காரியங்களில் நீங்கள் பங்கெடுத்து நீங்கள் தேவ கிருபை பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சீக்கிரத்தில் மாற்றி தருவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் லிங்கன் என்ற மகா பெரிய அதிபரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் அமெரிக்க அதிபராயிருந்தும் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு நல்ல அதிபராக இருந்தார். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நல்ல அதிபர் என்று பெயர் பெற்றிருந்தார். இன்று வரைக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய சிறந்த அதிபராகத்தான் அவர் கருதப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர் இந்த ஆபிரகாம் லிங்கன். அவர் வேதத்தை அதிகமாய் தியானம் செய்து அநேக வசனங்களை அடிக்கோடிட்டு தியானிப்பார். அவருடைய வேதம் இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் லிங்கன் உபயோகித்த வேத புஸ்தகம் என்று வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதியை இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கொண்டிருந்தது. அவர் ஒரு சிறந்த அதிபராக இருந்தார். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள் நிருபர்கள் எல்லாம், அநேக வல்லுநர்களும் இருந்தார்கள். என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, உலகத்தில் சிறந்த நாடு எது என்று அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் நினைத்தார்கள், அவர் நிறைய ஆயுதங்கள் வைத்திருக்கிற நாடு, கனிம வளங்கள் நிறைந்திருக்கிற நாடு, பொருளாதாரத்தில் சிறந்திருக்கிற நாடு, விஞ்ஞானத்தில் மிகுதியாய் வளர்ச்சி அடைந்திருக்கிற நாடு என்று அநேக காரியங்களை குறிப்பிடுவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர் அதையெல்லாம் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்தில் சிறந்த நாடு என்று நான் ஒரு நாட்டை சொல்வேனானால், சிறந்த குடும்பங்கள் எந்த நாட்டில் இருக்கிறதோ, அன்புள்ள பண்புள்ள நல்ல குடும்பங்களை பெற்ற நாடு எதுவோ அந்த நாடுதான் உலகத்தின் சிறந்த நாடு என்று அவர் சொன்னார். அருமையான குடும்பங்களை கொண்ட நாடுதான் சிறந்த நாடு. நல்ல குடும்பங்களாய், அன்பு நிறைந்த குடும்பங்களாய், ஒழுக்கமும் அன்பும் நிறைந்த குடும்பங்கள் நிறைந்த நாடுதான் சிறந்த நாடுன்னு சொன்னார். எல்லாத்துக்கும் ஆச்சரியமா போச்சு. ஆம் பிரியமானவர்களே, அவர் சொன்னதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகத்தில் இல்லாத ஆயுதங்கள் இல்லை. விஞ்ஞான வளர்ச்சிகள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறது. எல்லா வசதிகளும் உலகத்தில் இருக்கிறது. பணம் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறது. நவீனமான உலக வாழ்க்கையில் எல்லாம் இன்றைக்கு ஏராளமாய் கிடைக்கிறது. எதுவும் பஞ்சம் இல்லை. எல்லா விதங்களிலும் உலகம் முன்னேறி இருக்கிறது. ஆனாலும் எல்லா காலத்தை விடவும் அதிகமாக இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகள், சண்டைகள், கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் என்று ஏராளமான அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏராளமான பிரச்சனைகள் உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து என்ன பிரயோஜனம்? எல்லா வசதிகளும் இருந்து என்ன பிரயோஜனம்? சில சமயங்களில் பணம் இருந்து கூட என்ன பிரயோஜனம்? பாருங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள். உலகத்தின் பல நாடுகளில் பல பிரச்சனைகள். பாதுகாப்பு இல்லாத உலகம், அமைதி இல்லாத உலகம், மகிழ்ச்சி இல்லாத உலகமாகவே இன்றைக்கு காணப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் யார் இந்த உலகத்தை மாற்ற முடியும்? இந்த உலகத்தை மகிழ்ச்சியான, அன்பான, சந்தோஷமான உலகமாக மாற்ற முடியும் என்றால் தேவனுக்கு பயந்த நல்ல மனிதர்கள், அன்புள்ள நல்ல மனிதர்கள், தேவனுக்கு பயந்த அருமையான தகப்பன்மார், தாய்மார், பிள்ளைகள். அதுதான் ஒரு சமுதாயத்திற்கு அடிப்படை, ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை, ஒரு தேசத்தின் அமைதிக்கு அடிப்படை. அதுதான். விஞ்ஞானம் அல்ல, கல்வி அல்ல, ஆயுதங்கள் அல்ல, கனிம வளங்கள் அல்ல. ஒரு தேசம் வளமாய் அல்லது மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் இதுதான் அவசியம். அது மட்டுமல்ல, நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். கடைசி நாட்களில் இருப்பதை குறித்தும் வேதம் நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம்.
2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். கடைசி நாட்கள்ல சுபாவ அன்பு இருக்காது அப்படின்னு பார்க்கிறோம். தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, வீம்புக்காரரா இருப்பாங்க, கீழ்ப்படியாத நன்றி இல்லாதவர்களா, அன்பு இல்லாதவர்களா, இயற்கையான அன்பு கூட இல்லாதவர்களா இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம். பரிதாபமான ஒரு உலகம் இன்றைக்கு. உலகம் சின்னாபின்னம் ஆகி கொண்டிருக்கிறது. செய்திகள் சில தான் வெளியே வருது, சில வெளியே வர்றதில்லை. வெளியே வர்ற செய்திகள்ல எவ்வளவு அதிர்ச்சிகள் இருக்கிறது பாருங்க. பண வெறியர்கள், காம வெறியர்கள் உலகத்தை இன்றைக்கு எவ்வளவு பயங்கரமாய் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியுது. பெற்ற தாயே பிள்ளைகளை கொல்லுகிற காலம். தாயின் அன்பை வேதம் எவ்வளவு உயர்வாய் சொல்லுகிறது. அந்த பெற்ற தாயே காம இச்சை வெறியில் அகப்பட்டு தன்னுடைய பிள்ளைகள் அதற்கு பிரச்சனையாக இருக்கிறாள் என்று நினைத்து பெற்ற தாயே பிள்ளைகளை கொண்டு விடுகிற பரிதாபமான அவலமான நிலையெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டு விடுகிறார்கள். பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டு விடுகிறார்கள். குடும்ப பிரச்சனை, தேவையில்லாத பல தொடர்பினால் வருகிற பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகளினால பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அனாதைகளாக போவதும் உண்டு. அப்படிப்பட்ட அனாதை பிள்ளைகளும் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. குடி போதைக்கு அடிமையாகி குடி போதையினால குடும்பத்தை சீரழிக்கிற தகப்பன்மார் இருக்கிறார்கள். பிள்ளைகள் பரிதாபமாக இருக்கிறது. நாங்கள் ஒரு இல்லத்தை சென்று பார்த்து வந்தோம். அந்த இல்லத்தில் குடிபோதையினால மனைவி மனமுடைந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தும் தன் கணவன் கேட்கவில்லையே என்று அவள் கணவனை மிரட்டுவதாக எண்ணி அவள் மண்ணெண்ணெய் ஊற்றி கொண்டாள். ஆனால் விபரீதமாக தீப்பற்றி கொண்டு விட்டது. அவளுடைய வீட்டை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருந்து அவள் இறந்து விட்டாள். அந்த மனைவி அந்த குடிகார மகனோடு போராடி பார்த்து விட்டு அவள் தீ வைத்து இறந்து விட்டாள். தெரியாமல் தான் தீ பற்றியது, அவளாக பற்றி கொள்ளவில்லை. 2 சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள். தவழும் குழந்தை. தான் தவழ்ந்து கொஞ்சம் பெரிய வயசுல ஒரு 1 வயசு 1.5 வயசு இருக்கும். அந்த மாதிரி சின்ன குழந்தை. அப்புறம் 3 வயசுல ஒரு பையன். 2 பேரும் அனாதைகளா இருக்கிறாங்க. அவங்க அக்கா சொல்றாங்க, அந்த பொண்ணோட அக்கா, என்னோட தங்கச்சி பிள்ளைங்க 2 அனாதை ஆயிடுச்சு. என் தங்கச்சி பிள்ளைங்க 2 அனாதை ஆயிடுச்சு. இந்த 2 பிள்ளைகளும் அனாதைகளாய் அந்த வீட்டில் இருக்கிறது. இந்த பிள்ளைகளுடைய இந்த பரிதாப நிலைமை கூட தெரியாத அந்த குடிகார மகன், நாங்கள் போயிருந்த அந்த சமயத்திலும் அவன் குடி போதையில குப்புறப்படுத்து கொண்டிருந்தான். நாங்கள் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. எவ்வளவு பரிதாபமான உலகம் பாருங்கள். இந்த குழந்தைகளுடைய நிலைமைகளை எண்ணி பாருங்கள். இந்த குழந்தைகளின் நிலைமைகளை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு குடிபோதை, காம போதை, பதவி போதை, பணப்போதை, இப்படி என்று ஏராளமான காரியங்கள்னால இன்றைக்கு பிள்ளைகளெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். எத்தனை அனாதை குழந்தைகள், எத்தனை பரிதாபத்துக்குரிய குழந்தைகள். இப்படிப்பட்ட பரிதாபமான உலகத்தில் இருக்கிறோம். பெற்ற குழந்தைகளை விற்று விடுகிறார்கள். பெற்ற குழந்தைகளை பணத்திற்காக விற்று விடுகிற பெற்றோர் கூட இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு அவலமாக, எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். தரித்திரம், வறுமை, வேதனை என்று ஒருபுறம் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இப்படி பலவிதமான பரிதாபமான சூழ்நிலை, சுயநலமான சூழ்நிலை, தற்பரியரான சூழ்நிலை, சுபாவ அன்பில்லாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட உலகத்துல, அன்பில்லாத மக்கள் வாழ்கிற அந்த உலகத்துல
ஒளி வீசும் மக்களாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கலன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். சுவையற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் வாழ்கிற உலகத்துல நாங்கள் உப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கலன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஒளி வீசும் மக்களாக, நல்ல குடும்பங்களாக நாம் பிரகாசிக்க வேணும். கிறிஸ்துவின் மாதிரியை பிரதிபலிக்கிற குடும்பங்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மாதிரியை பிரதிபலிக்கிற கணவன்மாராக, தகப்பன்மாராக நான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மாதிரியை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற தாயாக, மனைவியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் மாற வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு அவசர தேவையாக இந்த நாட்டில் இருக்கிறார்கள். பணமோ புகழோ அறிவோ கூட இந்த நாட்டில் பெரிய தேவை இல்லை. இந்த காலங்களில் அவையெல்லாம் கூட அதிகமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றக்கூடிய நல்ல குடும்பங்கள் இல்லையே, பிரகாசிக்கும் குடும்பங்கள் இல்லையே. அப்படி அநேக குடும்பங்கள் வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஒருவேளை அப்படி அநேக குடும்பங்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் ஒரு அருமையான குடும்பம், ஒரு தேசத்துக்கே வரப்பிரசாதமாக அமைந்த ஒரு அருமையான குடும்பம். அந்த தேசம் கஷ்டத்தில் இருக்கும்போது, இக்கட்டில் இருக்கும்போது, அந்த தேசத்தில் தலைமை இல்லாத போது, ஆவிக்குரிய தலைமை இல்லை, உலக பிரகாரமான தலைமை இல்லை, ராஜாவும் கிடையாது, ஆசாரியரும் கிடையாது, சரியான தலைமை இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த தேசத்துக்கு சரியான தலைமைத்துவத்தை கொடுத்து அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்பிரசாதமாய் அமைந்த ஒரு குடும்பம், மாபெரும் ஆசீர்வாதமாய் அமைந்த ஒரு குடும்பத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம். இந்த 1வது அதிகாரத்தில் காணப்படுகிற இந்த குடும்பத்தை குறித்து நாம் பார்க்க போறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 1:3 வசனம். அந்த மனுஷன் சீலோவாவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். போதும். ஒரு நல்ல குடும்பம், கர்த்தருடைய ஆலயத்தை தேடுகிற ஒரு குடும்பம். அந்த காலங்களில கர்த்தருடைய ஆலயத்தில் போய் பலியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை பிரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை பிரியப்படுத்துகிற குடும்பங்கள் பல இருந்தார்கள். அதுல எல்கானா குடும்பமும் ஒரு நல்ல ஒரு குடும்பம். இந்த எல்கானா குடும்பத்தில் ஒரு நல்ல கணவனாக காணப்பட்டார். இந்த எல்கானா அந்த காலங்களில் அந்த குடும்பங்களில், அந்த கலாச்சாரங்களில் 2 மனைவிகள் உண்டு. ஒருவேளை அந்த காலங்களில் அந்த பிள்ளை இல்லாதனாலும் திருமணம் செய்பவர்களும் உண்டு. அவையெல்லாம் அந்த காலத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக காணப்பட்டது. அதில் அன்னாள் அவனுக்கு எல்கானாவுக்கு மனைவியாக இருந்தாங்க. இந்த அன்னாளை அவன் அதிகமாய் நேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால் அவளுக்கு குழந்தை இல்லைன்னா ரொம்ப வேதனையோடு கூட இந்த அன்னாள் இருப்பாங்களாம். அதனால அன்னாள் மேல அவனுக்கு ரொம்ப அக்கறையும் கரிசனையும் இருந்தது. பாவம். ஏன்னா இந்த அன்னாள் என்ன செய்வாங்களாம், 15ஆம் வசனம் இல்ல 15ஆம் வசனம் இல்ல, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். பாருங்கள், அருமையான ஒரு கணவன் என் மனைவியை பார்த்து சொல்லுகிறான், ஏன் அழுற? நான் 10 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்கிறான்.
அப்ப அந்த அளவுக்கு அவர் சொல்ல முடியும் என்றால் எவ்வளவாய் அவருடைய மனைவியை நேசித்து 10 பிள்ளைகளுக்கு இணையாக தன்னை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அன்போடு கூட தன்னுடைய மனைவியோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். அவளுக்காக இந்த எல்கானா என்ற மனைவி தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி மகிழ்ச்சியோடு கூட அவளை வைத்திருக்க வேண்டும் என்று அவளை ஆறுதல் படுத்தி அவள் மீது அன்பு செலுத்தி இப்படி ஆறுதலாக பேசுகிற ஒரு அருமையான ஒரு கணவன் இந்த எல்கானா என்ற மனிதன். இவன் அந்த அன்னாளை பார்த்து இப்படி ஆறுதல் சொல்லுகிறான். அந்த யூத கலாச்சாரத்தில் மனைவிமார்களை இவ்வளவு தூரம் நேசித்து ஆறுதல் சொல்லும் கணவன்மார்களை கண்டுபிடிப்பது அரிது. ஆனால் எல்கானாவோ தன்னுடைய மனைவியாகிய அன்னாள் இவ்வளவு கஷ்டப்படுகிறாளே, அவள் மேல அவனுக்கு ஒரு கவலை, அவள் குழந்தை இல்லாமல் அழுகிறாளே பாவம் என்று அவளுக்கு ஆறுதலாக இருக்கிறான். 10 குமாரரை போல அவளுக்கு ஒரு குழந்தையை போல அவன் அவளை நேசித்து அவளுக்கு குழந்தையை போல ஆறுதலாக இருந்திருக்கிறான். அந்த அளவுக்கு அவன் ஆறுதல் சொல்லி வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு எல்கானா. பிரியமானவர்களே, இந்த காலங்களில் அநேக மனைவிமார் கணவனிடத்தில் அன்புக்கு ஆறுதலுக்கு போய் தேர்வதில்லை. காரணம் என்னவென்றால் அநேக கணவன்மார்கள் மனைவி சொல்வதை கேட்பது கிடையாது. அவர்களுக்கு அன்பு இல்லை என்றாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஏதோ சமைக்கிறாங்க, வேலையை செய்கிறோம் போகிறோம்னு விட்டுறாங்க. அன்பான கணவராக இருந்தால் ஒருவேளை பகிர்ந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகளை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அநேக சமயங்களில் கணவன்மாருக்கும் நேரம் இல்லை, அவர்களுக்கும் நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக, நேரம் கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் நாம் நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மனைவிமார்கள் கூட இந்த காலங்களில் நல்ல கணவன்மார் அமைந்து கூட அவர்களோடு பேசுவதில்லை, அவர்களோடு பழகுவதில்லை. நல்ல கணவன் அமைந்தாலும் கூட அந்த கணவரோடு கூட நேரம் ஒதுக்குவது இல்லை. காரணம் என்னவென்றால், இந்த காலங்களில் பொழுதுபோக்குகள், டிவி நிகழ்ச்சிகள், மொபைல், செல்போன் காணப்படுகிற காரியங்கள் என்று அநேக காரியங்கள் வந்துவிட்டதுனால இன்றைக்கு குடும்பங்களில் அன்போ ஆறுதலோ பேச்சோ அரவணைப்போ இல்லை என்று ஒரு பரிதாபமான சூழ்நிலை காணப்படுகிறது. இதில் மனைவியும் விதிவிலக்கல்ல, கணவரும் விதிவிலக்கல்ல. அப்படித்தான் இன்றைக்கு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பிள்ளைகளும் ஒருபுறம் அப்படி டிவி நிகழ்ச்சிகளில், மொபைல் பார்ப்பதில், இன்டர்நெட்டில் மூழ்கி கிடக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் தனித்துவமாக போய்விட்டது. குடும்ப உறவின் மகிழ்ச்சி என்பது இன்றைக்கு இல்லை. குடும்பமாக கூடி ஜெபிக்க கூட அநேக குடும்பங்களில் நேரம் இல்லை. தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகள் தகப்பன் தாய்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. மற்ற எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. ஏராளமான பொழுதுபோக்குகளை வைத்திருக்கிறோம். ஆனால் ஒருவரோடு ஒருவர் நேரம் செலவழிக்க இன்றைக்கு முடிவதில்லை. ஜெபிக்கவோ, வேதம் வாசிக்கவோ, பிள்ளைகளோடு நேரம் செலவிடவோ, பிள்ளைகளோடு விளையாடவோ இன்றைக்கு முடியலை. அதனால தான் இன்றைக்கு உலகம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. தனித்துவமான உலகம், இண்டிபெண்டன்சி, தனித்துவமான உலகம். நீ உன் வழியை பார், நான் என் வழியை பார்க்கிறேன் என்று சொல்கிற மனைவிமார், கணவன்மார், பிள்ளைகள் என்று இந்த உலகம் இப்படியே போய்விட்டது. பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆர் யூ ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் ஆர் ரெஸ்பான்சிபிள் மதர்? நாம் ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பன், பொறுப்புள்ள ஒரு தாய், ஒரு அன்பான ஒரு கணவன், கணவனுக்கு ஒத்துழைக்கிற, கணவனை பிரியப்படுத்துகிற, அவரோடு இசைந்து நடத்துகிற, அவருடைய சொல்லை கேட்டு அவரை புண்படுத்தாதிருக்கிற மனைவியா, பெற்றோரை மதிக்கிற, பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அருமையான பிள்ளைகளா? ஒருவேளை எவ்வளவுதான் நீங்கள் உலகத்தில் பல பொழுதுபோக்குகள் உங்களுக்கு இருந்தாலும் அவையெல்லாம் விட்டுவிட்டு குடும்பமாக நாம் வாழ்வது மிக அவசியம். எங்களுடைய இறையியல் கல்லூரியினுடைய தலைமை ஆசிரியர், அதாவது பிரின்சிபல், அதாவது முதல்வர், அவர் இப்படி சொல்லுவார். அவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டை சேர்ந்தவர். அவர் சொல்லுவார், எங்களுடைய தகப்பனார் காலங்களில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஆவிக்குரிய வாழ்க்கை செழித்திருந்தது, ஆலயங்கள் நிரம்பி இருந்தது, ஊழியங்கள் அதிகமாக இருந்தது, மிஷினரி தாகம் இருந்தது. அதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், எங்களுடைய தாய் தகப்பன் நாங்களெல்லாம் ஒன்றாக அதிக நேரம் நாங்கள் குடும்பமாக செலவிடுவோம். நாங்கள் இரவு 7 மணிக்கு டைனிங் ஹாலில் அமர்ந்து 2 மணி நேரமாக நாங்கள் பேசி ஜெபித்து எங்கள் காரியங்களெல்லாம் பகிர்ந்து தான் அப்புறம் படுக்கைக்கு செல்லுவோம்.
அப்படிப்பட்ட காலங்களெல்லாம் இன்றைக்கு எங்கள் தேசத்தில் இல்லை என்று வருத்தப்பட்டார். பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், ஆபிரகாம் லிங்கன் சொன்னது போல இந்த விஷயத்தில் தவற விட்டதுனால தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. எந்த தேசமானாலும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீயோ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள். எவ்வளவு அழகான வசனம் தெரியுங்களா? புத்தியுள்ள ஸ்திரீயோ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள். குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். முழு நேரம் தொலைக்காட்சியிலும் தேவையற்ற பொழுதுபோக்குகளும் இருக்கிற ஸ்திரீயால கட்ட முடியாது. பிள்ளைகளோடு கணவரோடு நேரம் செலவழிக்காத மனைவியாலே கட்ட முடியாது. பிரியமானவர்களே, புத்தியுள்ள ஸ்திரீயாக ஜெபத்தோடு கூட நாம் வீட்டை கட்டி எழுப்ப வேணும். அப்படிப்பட்ட ஜெபிக்கிற தாயாக நாம் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10லிருந்து 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கிற அருமையான ஒரு அன்னாள். பெரிய பிரச்சனை, கவலை, வாழ்க்கையில வேதனை. கணவரிடத்துல சொல்லி பார்த்தால் கணவர் நல்ல ஒரு கணவன், அவரால் முடிந்த ஆறுதலை எல்லாம் சொன்னார். அதற்கு மேலே கணவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், எங்கே போக வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். நேராக ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாள். சரியான இடத்தை போனாள். சரியான இடத்தை நோக்கி தேடி போனாள். சரியான நபரிடத்துல போனாள். ஒன்று ஆண்டவர் தான் செய்ய முடியும், வேற யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி என்றால் ஏற்கனவே ஆண்டவரோடு கூட இந்த அன்னாளுக்கு நெருக்கமான உறவு இருந்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு அந்யோன்யமாய் பேசக்கூடிய அளவுக்கு இந்த அன்னாளுக்கு நெருக்கமான உறவு இருந்தது. அன்னாளுக்கு நெருக்கமான உறவு இருந்தது. ஆண்டவரோடு அந்யோன்யமாய் பேசக்கூடிய அளவுக்கு நெருக்கமான உறவை இந்த அன்னாள் வைத்திருந்தாள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனை தன்னுடைய பங்காக வைத்திருந்த அருமையான மகள் தேவனுடைய ஆலயம் என்ற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் சொல்லி அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். போராட்டம் நிறைந்த ஒரு ஜெபம், வேதனையோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இந்த அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் செய்கிறார்கள். அருமையான தாய்மார்களே, ஜெபிக்கிற நேரம் என்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேரம் இருக்கிறதா? ஜெபிப்பதற்கென்று ஒரு ரகசியமான மறைவிடம், இஸ் தேர் an altar, ஒரு ரகசியமான பலிபீடம் உங்களுக்கு உண்டா? ஆண்டவரோடு கூட ஜெபத்தில் போராடுகிற ஒரு தாயாக நீங்கள் வாழ்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். ஜெபிக்கிற அருமையான ஒரு தாய் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாள். இப்படிப்பட்ட அருமையான ஒரு மனைவி எல்கானாவுக்கு வாய்த்தாங்க. பாருங்க, எல்கானா ஒரு அன்புள்ள நல்ல கணவன், அன்னாள் ஜெபிக்கிற ஒரு அருமையான மனைவி. இப்படி அருமையான இந்த மனைவி ஜெப வீராங்கனையாக இருக்கிறாங்க. இந்த ஜெபிக்கிற இந்த மனைவிக்கு எல்கானா எல்லா விதத்திலும் அவன் உதவியாக இருக்கிறான். நல்ல ஒரு கணவன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 1:23 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள் புருஷனாகி எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ண மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். சொல்லிட்டான், அம்மா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ நல்லா ஜெபிக்கிற ஒரு நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நல்ல மனைவின்னு எனக்கு தெரியும். நீ ஆண்டவரோடு கூட நல்ல உறவாக இருக்கிற ஒரு மனைவின்னு எனக்கு தெரியும். நீ ஜெபிக்கிறல்ல, நீ பொருத்தனை பண்றல, ஓ இஷ்டப்படி செய்ய, நான் கூட இருக்கிறேன். ஐ வில் சப்போர்ட் யூ. அவளை ஊக்குவிக்கிறார், அவளை என்கரேஜ் பண்றார், ஊக்குவிக்கிறார். நான் கூட இருக்கிறேன், கோ ஹெட், நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் செய்யுமா, நான் கூட இருக்கிறேன். எவ்வளவு அருமையான ஒரு நல்ல கணவர் பாருங்க. அவர் ஜெபிக்கிற தாய்க்கு அவளுடைய எல்லா காரியங்களிலும் அவளுக்கு துணை நின்ற
அருமையான ஒரு எல்கானா என்ற ஒரு கணவன். பாருங்க, இந்த ஜெபிக்கிற அருமையான தாய் என்று எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவங்க ஜெபித்த ஜெபத்திற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க. அந்த குழந்தையை கொண்டு போய் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த தாய் அதை செய்கிறாங்க. 1 சாமுவேல் 1:24. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்துச்சுங்க. பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்துச்சுங்க. நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விசை கஷ்டமா இருந்துச்சு. எப்படி அந்த பிள்ளைய, குழந்தையான பிள்ளைய கொண்டு போய் ஆலயத்தில் போய் விடுறேன். சொன்னதெல்லாம் ஓகே, ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் சரி, அந்த குழந்தைய போய் நான் விட்டுட்டு எப்படி வருவேன்னு அவன் சொல்லலை. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய தியாகத்தாய் பாருங்க. சமயத்தில் அவளுக்கு வேதனை இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ வருஷம் கழிச்சு பிறந்த அருமையான அந்த குழந்தைய கொண்டு போய் அவன் குழந்தையா இருக்கும்போதே ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அவன் பெருசாகட்டும், முன்னாடி பார்த்துக்கலாம், அவனே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டோம் அப்படிலாம் சொல்லலை. அவனை ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு போய் ஒருவேளை கனத்த இதயத்தோடு விட்டு விட்டு வருகிறாள். அர்ப்பணிப்பு உள்ள ஒரு தாய், அர்ப்பணிப்பு உள்ள ஒரு தாய். இன்றைக்கு அநேக தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை தங்களுக்கு தான் சொந்தம்னு வச்சுருக்காங்க. ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதே கிடையாது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறதே கிடையாது. ஒரே பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய முன் வந்தால் கூட அதை அவர்கள் ஊக்குவிப்பது கிடையாது. ஏன்னா பிள்ளைங்க நமக்கு தான் சொந்தம், நம்ம பிள்ளை நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், நமக்கு எல்லா சேவையும் செய்யணும், நமக்கு கடைசி வரைக்கும் உழைக்கணும், நமக்கு தான். ஆண்டவருக்கு அந்த பிள்ளைகளை கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. தே டோன்ட் ஹாவ் எனி ஹார்ட். மனசு இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் முழு நேர ஊழியமாக இல்லாட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக உழைக்கட்டுமே, பாடுபட்டுமே, சாட்சி சொல்லட்டுமே, முடிந்தா அவன் ஊழியத்திற்கு செல்லட்டுமே, ஆண்டவருக்காக வாழட்டுமே என்று நினைக்காத அநேக பெற்றோர், குறிப்பாக தாய்மார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்னாள் அப்படிப்பட்ட தாய் அல்ல. மூத்த குழந்தைய அன்பா பிரியமா கேட்டு பெற்ற குழந்தைய ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நன்றி மறவாத ஒரு தாய். ஆண்டவர் நன்மை செய்தாரியா, அவர்கிட்ட கேட்டேன், கொடுத்துட்டாரு, இனிமேல் அதில் ஆண்டவர் சொன்னதுக்கு என்ன சொன்னோன்னு ஆண்டவருக்கு அதை நான் செய்வேன், அவ்வளோதான். அநேக சமயங்கள் ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ செய்கிறாரு, ஆனால் நம்ம நன்றி மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். நேற்று செய்தது இன்னைக்கு மறந்துடுறோம். ஆண்டவர் நேற்றான உதவி செய்தார், நாளைக்கு அது கேட்டால் நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை, அதை பற்றி நம்ம பேசுறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. ஒரு சந்தோஷமாக ஒரு ஆண்டவரை துதிச்சு பாடுறது கூட மனசு வரதில்லை. அப்புறம் இன்னுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும், அப்புறம் ஆண்டவரை தேடணும், அப்புறம் ஆண்டவர் உதவி செய்வார், அப்புறம் ஒரு பேருக்கு ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏதோ ஒரு பேருக்கு ஒரு நன்றி காணிக்கையை போட்டு போயிட்டே இருக்கிறோம். தன்னுடைய பிள்ளையே நன்றி காணிக்கையாக கொடுத்தாள். அன்பாக ஆசையாக ஈன்றெடுத்த தன்னுடைய குழந்தையே கொண்டு போய் ஆண்டவருடைய கருத்தில் நன்றி காணிக்கையாக படைக்கிற அருமையான ஒரு தாய் இந்த அன்னாள் என்ற ஒரு தாய். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அருமையான மகனை ஆண்டவருக்கு கொடுத்தாள். அது நாள் வரை இஸ்ரேல் மக்களுக்கு சரியான தலைவர்கள் கிடையாது. நியாயாதிபதிகள் இருந்தாங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் நாள் விசாரிச்சுட்டு வந்தாங்க. அதில் சிம்சன் மாதிரி சில நியாயாதிபதிகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள், பின்வாங்கி விட்டார்கள். சரியான தலைவர் இல்லை, ஆவிக்குரிய தலைவர் இல்லை, நடத்தக்கூடிய ராஜா கிடையாது, தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு ஆள் கிடையாது, ஆசாரியர் யாருமே கிடையாது. இந்த சாமுவேல் தான் முதல் முறையாக இப்படிப்பட்ட குழப்பத்தில், கஷ்டத்தில், தலைமைத்துவம் இல்லாமல் பரிதாபமாக இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவராக அவர் வந்தார். அவரை ஆண்டவர் மாற்றினார் தலைவராக. ஏன்? அதற்கு என்ன காரணம்? அன்னாள் என்ற அருமையான அந்த தாயினுடைய அர்ப்பணிப்பு தான் காரணம். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியாக, ராஜாவாக, ஆசாரியராக காணப்பட்டார். இஸ்ரேலுடைய வரலாற்றில் இந்த 3 வேலைகளையும் செய்த ஒரே மனிதன் அவர் தான். He was a prophet, he was a priest and he was a king. 3மே அவர் தான். சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற வரைக்கும் அவர் ராஜாவாக கூட இருந்தார். அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மகத்துவமான ஒரு பெரிய தலைவரை இந்த அருமையான தாய் இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுத்தார்கள். இப்படி ஒரு தலைவரை கொடுப்பதற்கு அருமையான அன்னாளும்
அந்த அன்னாளுக்கு உதவியாக அருமையான எல்கானாவும் இருந்தார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, சாமுவேல் சின்ன பிள்ளை, தாய் மறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது, குழந்தை. ஆனால் அவன் சொல்லியிருக்கலாம், அம்மாட்டாம்மா நான் போக மாட்டேன், நான் குழந்தைம்மா, நான் எப்படிம்மா அங்கே போயிருப்பேன்னு சொல்லலை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த குழந்தையை அப்படி சொல்லி வளர்த்துருக்குறாங்க போல. என்ன சொல்லி வளர்த்தாங்களோ என்ன செய்தாங்களோ தெரியாது. வெறும் பால் மறந்த குழந்தை தான், அதுக்கு வாய்ப்பே இல்லை போல தான் நான் யோசித்தேன். எப்படி அந்த பிள்ளைக்கு அவ்வளோ விவரம் இருக்கும் அதுவும் தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சிறு வயசுலேயே சரி அம்மா என்னை கொண்டு போய் கொடுக்குறாங்க, கேட்டால் தேவனுடைய இடத்துல நீ வேலை செய்ய போகிற, பணிவிடை செய்ய போகிறேன்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டான். நான் யோசித்து பார்க்குறேன், இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு 20 வயசான பிள்ளைக்கு கூட நம்ம துணியை துவைக்கணும், எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும், சமைச்சு கொடுக்கணும், சோறை ஊட்டணும், என்னென்னமோ பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு சமைக்கணும், எல்லா வேலையும் அவங்க நம்ம தாய்மார் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தையாக இருந்த இந்த பால் மறந்த இந்த சாமுவேல் இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு பணிவிடைக்கு போய் அவன் வேலையும் அவனே செய்துக்கணும், இந்த ஏலிக்கும் பணிவிடை செய்யணும், தேவனுடைய ஆலயத்திலையும் பணிவிடை செய்யணும். அப்பா நினைச்சே பார்க்க முடியலங்க, மலைப்பா இருக்குது. எப்பேற்பட்ட தியாக சிறுவனாய் அவன் இருந்தால், எப்பேற்பட்ட அர்ப்பணிப்புள்ள ஒரு மகனாய் அவன் இருந்தால், இப்படிப்பட்ட சவாலான நிலையை அவன் எடுத்துக்கொள்வான் பாருங்கள். அவன் முறுமுறுத்ததாகவோ வேதனைப்பட்டதாக தெரியல, உற்சாகமாக இருக்கிறான். தேவனுடைய ஆலயத்தில் அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க, அவன் தேவனுடைய ஆலயத்தில் உற்சாகமாக இருக்கிறான். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பாய், ரொம்ப சிறப்பான ஒரு மகன். வேதத்தில் அநேகரை பற்றி பார்த்து ஆச்சரியப்படுவோம். அதில் இந்த சாமுவேலும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன். இந்த சின்ன பிள்ளை அந்த காலங்களில் ஆண்டவர் யாரோடையும் பேசலை, ஏலியோடலாம் பேசலை. தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் பார்த்தார், சின்ன பிள்ளை, இந்த சின்ன பிள்ளை வந்திருக்கான், எனக்காக வந்திருக்கான், அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லி அவனோடு கூட ஆண்டவர் பேசினார். உங்களுக்கு அது தெரியும். சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் முதலாவது வாசிப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. 10ஆம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்றான். கர்த்தர் அவனை சாமுவேலே சாமுவேலன்னு கூப்பிடுறாரு. சின்ன குழந்தை, பெரிய பெரிய வயசான எக்ஸ்பீரியன்ஸ்டு பாஸ்டர் ஏலி தாத்தா, அவட்டெல்லாம் ஆண்டவர் பேசலை. எவ்வளோ பெரிய பெரிய ஆசாரில் ஒருவேளை இஸ்ரேலில் இருந்திருப்பாங்க, வயசானவங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்திருப்பாங்க. அவங்ககிட்டலாம் ஆண்டவர் பேசலை. சின்ன குழந்தையான சாமுவேல்கிட்ட பேசுகிறார். அன்னையிலேருந்து சாமுவேல் ஆண்டவர் ஒன்றாயிட்டாங்க பாருங்கள். அவர் தேவனோடு பேசுகிறவனாய், தேவனோடு பழகிறவனாய், தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவனாய் அன்றைக்கு வாழ்க்கையை ஆரம்பித்தாருங்க. மரணம் வரைக்கும் ஆண்டவருக்கு சேவை செய்கிற அருமையான தேவ பிள்ளையாக இருந்தார். இந்த சாமுவேலை பற்றி நீங்கள் 1 சாமுவேல் நீங்கள் வாசிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். இந்த சாமுவேலை பற்றி ஆண்டவர் என்ன, எவ்வளோ தூரம் அந்த சாமுவேல் மேலே ஆண்டவர் அன்பு வச்சுருந்தாரு அப்படின்றது குறித்து நம்ம வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சாமுவேலோடு கூட அவர் அருமையாக பேசுகிற இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேசுகிற அருமையான வசனம். 8ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம், மன்னித்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 8:7. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஆண்டவர் சொல்றாரு,
எங்களை நியாயம் விசாரிக்க வேற ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி சாமுவேல்கிட்ட அவங்க இஸ்ரேல் மக்கள் முறையிடுறாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தள்ளலப்பா, என்ன தான் தள்ளிட்டாங்க. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவங்க உன்னை தள்ளுறது என்ன தள்ளுறது ஒன்று தான். அப்போ உன்னை வேண்டாம் என்று சொல்லும்போது என்னையே வேண்டாம் என்று சொல்லான்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அந்த அளவுக்கு சாமுவேலுக்கும் ஆண்டவருக்கு அவ்வளோ நெருக்கமாயிடுச்சு. அவங்க ஒன்றை வேண்டான்னு சொல்றாங்களா, என்னையே வேண்டான்னு சொல்றதான் அர்த்தம். உன்னை சொன்னா என்ன, என்ன சொன்னா என்னெல்லாம் ஒன்று தான்ப்பா. எவ்வளவு தூரம் ஆண்டவர் சாமுவேல் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருந்தார் பாருங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவன் சேவை செய்கிறான் இல்லையா. சின்ன பாலகனாக இருந்த காலத்திலிருந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் அவன் வேலை செய்கிறான் இல்லையா. ஆண்டவர் அவன் மேலே அவ்வளோ பிரிய வச்சிருந்தார் சாமுவேல் மேலே. அதனால தான் சொன்னார், உன்னை தள்ளுறதும் ஒன்று தான், என்ன தள்ளுறதும் ஒன்று தான். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் என்ன வித்தியாசம் இருக்குது? உன்னை தள்ளுறாங்கன்னு நினச்சிக்காத, என்ன தான்ப்பா தள்ளுறாங்க. ஏன்னா உன்னை தள்ளும்போது என்ன தள்ளுறதா தான் அர்த்தம். அப்படியாக ஆண்டவர் அந்த சாமுவேலை அவ்வளவாய் நேசித்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளோ அர்ப்பணிப்புள்ள அந்த சாமுவேல் மொத்தத்தில் இந்த அருமையான எல்கானாவினுடைய குடும்பம் இஸ்ரவேல் நாட்டில் சுடர் விட்டு பிரகாசித்த குடும்பம். தேவனுக்காக ஊழியம் செய்ய, இஸ்ரவேல் மக்களிடம் பணி செய்ய தன்னை அருமையாக ஒப்பு கொடுத்த மகனை கொடுத்த அருமையான கணவன் மனைவி, தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்த அருமையான மகன், குடும்பமாக இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர்கள் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தார்கள். இஸ்ரேல் தேசத்துக்கு அவள் கிடைச்சது ஒரு பெரிய அசெட், பெரிய வரப்பிரசாதம். தலைவன் இல்லாமல் வழிநடத்த ஆள் இல்லாமல் இருந்த காலங்களில் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு கிடைச்ச மாபெரும் தலைவனாக இந்த சாமுவேல் ஐயா விளங்கினாரியா. குடும்பமாக அவர்கள் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். பிளஸட் ஃபேமிலி, they became a blessing for the nation. ஒரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஒரு குடும்பம், அருமையான குணநலம் படைத்த, ஆண்டவருக்கு பயந்த ஒரு கணவன், அருமையான குணநலம் படைத்த ஜெபிக்கிற அருமையான ஒரு தாய், தன்னை ஆண்டவருக்காக சிறிய வயதிலே தியாகம் செய்வதை பற்றி கவலைப்படாமல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அருமையான மகன், இவர்கள் இணைந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக ஆசீர்வாதமாக மாறினார்கள். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. என்னுடைய தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமான குடும்பம் தான் சொல்ல முடியுமா? என்னுடைய தேசத்துக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் என்னுடைய திருச்சபைக்கும் என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட மாதிரியான தகப்பனாக, கணவனாக, மாதிரியான தாயாக, மனைவியாக, ஒரு நல்ல சாட்சியான மகனாக, மகளாக நான் இருப்பேன் என்று இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானிக்கிறீர்களா? இப்படிப்பட்ட அருமையான குடும்பங்கள், பிரகாசிக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு அவசியம். ஆண்டவர் அப்படியாக நம்மை உருவாக்குவாராக. அநேகம் சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஒரு சில சாட்சிகளை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஜோயி ரோரி என்ற இரண்டு ஒரு பெயரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு தம்பதியர் அவர்கள். இந்த ரோரி என்ற அருமையான இந்த தகப்பன், அவருடைய மனைவி ஜோயி என்ற அருமையான மனைவி, அந்த மனைவி கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, மரணத்தை எதிர்பார்த்திருந்தாங்க. அவர்களுக்கு அருமையான ஒரு மகள், அந்த மகளோ மனநோயாளியாக இருந்தாள். ஷி வாஸ் மென்டலி ரிட்டார்டட், சேலஞ்சு. அவள் மனநோயாளி. ஆனால் இந்த ஜோயி பல ஆலயங்களுக்கு சென்று, பல இடங்களுக்கு சென்று சாட்சி சொல்லி மக்களை உற்சாகப்படுத்துவார்கள். அவள் கேன்சர் நோயாளி தான், மரணத்தை எதிர்நோக்கினவங்க தான். கையில் இருக்கிற குழந்தையோ மனநோயாளியான குழந்தை வாழ்க்கையில். ஆனால் அவ்வளவு போராட்டமான நிலையிலும் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுவாங்க. அவங்களோட இருந்து அந்த கணவர் உதவி செய்கிறார். நான் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த வீடியோவை. அவர் கிட்டார் வாசித்து அந்த மனைவியினுடைய சாட்சிக்கு அவரும் உடந்தையாக இருந்து அவர் அந்த மனைவி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர் கூடவே இருந்ததை நான் பார்த்தேன். அருமையான ஒரு மகன் இந்த ரோரி. தன்னுடைய மனைவியினுடைய ஊழியத்திற்கு கூடவே இருந்து இந்த கேன்சரில் மரித்து கொண்டிருக்கிற மனைவிக்காக தன் அன்பையெல்லாம் செலுத்தி உதவிகளையெல்லாம் காட்டி உதவி செய்த அருமையான இந்த ரோரி. அது மட்டுமல்ல, அந்த தாய் மரித்து விட்டார்கள், அந்த அம்மா சகோதரி மரித்து விட்டால் இப்போது உலகத்தில் இல்லை. மனநோயாளியான அந்த மகளை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவளை பராமரித்து வளர்த்து, அவளை கூடவே வைத்து வளர்த்து பராமரித்து, அதே சமயத்தில் தேவனுக்கும் ஊழியம் செய்து கொண்டு இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான அந்த தேவ மனிதன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு தகப்பன் பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு கணவர் பாருங்கள். இப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை. அந்த அம்மா இல்லை, ஆனால் அவர் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்.
அவருடைய அருமையான மகளை, மனநம் சரியில்லாத மகளையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அருமையான ஒரு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள். ஜூலை 3ஆம் தேதி 1938ஆம் வருஷத்தில் அருமையான ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய், அந்த குழந்தையை பெற்றெடுத்து அவளை வளர்க்கிறாள். ஆனால் அந்த தாய் ஜெபிக்கிற அருமையான ஒரு தாய். அந்த தாய் உலக வரைபடத்தை வைத்து கொண்டு அருமையாக ஜெபிப்பாள். உலக வரைபடத்தில் பல நாடுகள் மேலே கையை வைத்து வைத்து கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. அருமையான தாய். உலக நாடுகள் முழுவதும் சுவிசேஷ ஊழியம் பரவ வேண்டும், ஆண்டவருடைய நாமம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற அருமையான ஒரு தாய். இதை அவருடைய 5 வயது சிறுவனாக இருந்த அவருடைய மகன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அம்மா உலக மேப்பில் கை வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அம்மாட்ட கேட்பான், ஏம்மா ப்ரேயர் பண்ணுறீங்க? உலக மேப்பில் ஒவ்வொரு நாட்டு மேலேயும் கை வச்சு ஜெபம் பண்ணுறீங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்களெல்லாம் ஆண்டவர் அறிந்து கொள்ள வேணும். ஆண்டவர் உங்களுக்காக நமக்காக மரித்தார், நம்ம எல்லாருக்காக மரித்தார், அடிக்கப்பட்டார். அவருடைய ரத்தத்தினால தான் விடுதலை இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பின் சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போக வேணும், எல்லா நாட்டு மக்களுக்கும் தெரியணும் மகனே. அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஊழியக்காரங்களை அனுப்பணும், உலகம் முழுவதும் ஊழியக்காரங்களை அனுப்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவனு கூட இருந்து பார்த்து கொண்டே இருப்பான். நாட்கள் கடந்து சென்றது. அந்த தாயினுடைய ஜெபம் அவனை மாபெரும் சுவிசேஷ ஊழியனாக மாற்றியது. ஜார்ஜ் வர்வர் என்று சொல்லக்கூடிய மகாபரிய அந்த ஊழியக்காரன் ஆபரேஷன் மொபிலைசேஷன் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்வதற்கு ஏராளமான இளைஞர் படையை திரட்டி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்தார். அது மட்டுமல்ல, அவருக்கு 2 கப்பல்கள் இருக்கிறது, டூலோஸ், லோகோஸ் என்று. உலகம் முழுவதும் துறைமுகங்களுக்கு சென்று சுவிசேஷ ஊழியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற, அறிவித்துக் கொண்டிருக்கிற 2 கப்பல்களையும் அந்த நிறுவனம் வைத்திருக்கிறது. அருமையான தேவ மனிதன் ஜார்ஜ் வர்வர். அவருடைய தாயின் ஜெபத்தை பார்த்து தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த அருமையான ஒரு தேவ மனிதன். அதுபோல 1840ஆம் வருடம் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் தங்களுடைய வீட்டில் நடந்த சம்பவத்தை தன்னுடைய டைரியில் எழுதுகிற அருமையான சகோதரி. அந்த நாளின் காலை வேளையில் நாங்கள் எழுந்தோம். அவருடைய அம்மாவுடைய கண்களில் கண்ணீர், ஆனால் அதை அடக்கி கொண்டார்கள். அப்பாவுடைய முகத்தில் ஒரு பெரிய சோகம் இருந்தது, கனத்த இதயத்தோடு இருந்தார். காலையில் 5 மணிக்கு எழுந்து நாங்கள் குடும்பமாக வழக்கம் போல நாங்கள் ஜெபித்தோம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே வளர்த்தார்கள். ஆண்டவருடைய மகத்துவமான அவருடைய அன்பை சொல்லி வளர்த்தார்கள். ஆண்டவருடைய பணி அறிவிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தையும் சொல்லி வளர்த்தார்கள். அந்த நாளின் காலை வேளையில் நாங்கள் ஜெபித்த பின்பு எங்களுடைய தாயார் அதிகமாக என்னிடம் பேசவில்லை, அவருக்கு பேச முடியவில்லை. எங்களுடைய தகப்பனாரும் அதிகம் பேசவில்லை. எங்களுடைய மகன், எங்களுடைய அண்ணன், என்னுடைய சகோதரன் தன்னுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு அவன் வெளியில் போக ஆரம்பித்தான். என்னுடைய அம்மா கடைசி முறையாக அவனை கட்டி அணைத்து அவனுக்கு ஒரு முத்தமிட்டு அனுப்பினார்கள். என்னுடைய தகப்பனார் அவனோடு கூட கடந்து சென்றார்கள். லீவர்பூல் துறைமுகத்தில் கடைசியாக என்னுடைய தந்தையும் என்னுடைய அண்ணனும் கட்டி அணைத்து பிரியா விடை பெற்று என்னுடைய அண்ணன் கடந்து சென்றான். கடைசியாக லீவர்பூல் துறைமுகத்தில் என்னுடைய அண்ணனின் உருவம் மறையும் வரைக்கும் என்னுடைய தகப்பனார் பார்த்து கொண்டு அது இருந்து கனத்த இதயத்தோடு வீட்டுக்கு வந்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் மகனை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் குடும்பமாக இன்று இரவு அதிக நேரம் நாங்கள் ஜெபித்தோம். அந்த நாளை நாங்கள் மறக்க முடியாது என்று அந்த அருமையான சகோதரி எழுதினார்கள். அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்டு யாருமே போக முடியாது, போனால் திரும்பி வர முடியாது. அந்த இடத்துல என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது, என்ன சூழ்நிலை இருக்கிறது தெரியாத ஒரு இடம். அந்த இடத்துக்கு தன்னை ஆண்டவருடைய ஊழியக்காரனாக சென்ற டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற அருமையான தேவ ஊழியருடைய அருமையான சகோதரி தான் அந்த நாட்காட்டி எழுதியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆப்பிரிக்கா என்ற அந்த கண்டத்துக்கு தன்னுடைய அருமையான மகனை வரப்பிரசாதமாக கொடுத்த அருமையான ஒரு குடும்பம், பிரகாசித்த குடும்பம். தங்களுடைய எல்லைகளை தாண்டி, தங்களுடைய தேசத்தை தாண்டி ஆப்பிரிக்கா என்ற பரந்த பெரிய அந்த கண்டத்தில் பிரகாசிப்பதற்கு, தேவ நாமம் மகிமைப்படுவதற்கு, சுவிசேஷம் பிரகாசிப்பதற்கு தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த அருமையான குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பங்களாக நாம் வாழ வேண்டும். இந்த சமுதாயத்தில் ஒருவேளை தூர இடங்களில் நாம் ஊழியத்திற்கு போக முடியவில்லை என்றாலும்
நம்மை சுற்றிலும் நாம் வாழ்கிற இடங்களில், இருக்கிற இடங்களில், இருக்கிற ஊர்களில் ஏராளமான தேவை நிறைந்த மக்கள், அன்பில்லாத மக்கள், அன்பு கிடைக்காத குழந்தைகள், பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், ஆண்டவர் வழி நடத்துவார். இந்த அன்பில்லாத இருள் நிறைந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் சுடர் விட்டு பிரகாசிக்கும் குடும்பங்களாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இருள் நிறைந்த இந்த உலகத்தில், அன்பில்லாத இந்த உலகத்தில், கண்ணீரும் கவலைகளும் நிறைந்த ஆண்டவரே, நிம்மதியில்லாத இந்த உலகத்தில் வாழ்கிற ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க நடுவில் ஆண்டவரே சுடர் விட்டு பிரகாசிக்கிற குடும்பங்களாய் நாங்கள் இருக்கட்டும். மாதிரியான தகப்பனாக, கணவனாக, மாதிரியான தாயாக, ஆண்டவரே மனைவியாக, ஜெபிக்கிற ஒரு தாயாக, சாட்சியுள்ள ஆண்டவருக்காக முழுவதும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழட்டும், மாறட்டும் சுவாமி. உடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படிப்பட்ட குடும்பங்களை நீர் ஆண்டவரே எங்கள் சபையில் ஆண்டவரே ஏராளமான பேர் எழுப்புவீராக, எங்கள் தேசத்தில் எழுப்புவீராக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்னாளை போல ஜெபிக்கிற மகனாக, மகளாக நான் இருப்பேன் ஆண்டவரே. என் ஜெப வேலையை நான் வாஞ்சிப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரோடு கூட தரித்திருக்கும் அந்த ஜெப வேலையை நிமித்தமாக என்னையும் என் குடும்பத்தையும் அர்ப்பணித்து வாழுவேன் என்ற அர்ப்பணிப்போடு இந்த பாடலை நாம் பாடுவோம். முடிவு பாடலாக என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன், அப்போதென் துக்கம் மறப்பேன் என்ற பாடலை பாடுவோம். என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன், அப்போதென் துக்கம் மறப்பேன், பிதாவின் பாதம் பணிவேன், என் ஆசையாவும் சொல்லுவேன், என்னோவு வேளை தேற்றினார், என் ஆத்ம பாரம் நீக்கினார், ஒத்தாசை பெற்று தேறினேன், பிசாசை வென்று ஜெயித்தேன். என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன், மாதாழ்மையோடு பிரார்த்திப்பேன், பாட்டை கேட்போர் வருவார், பேராசீர்வாதம் தருவார், என் வாக்கில் மேல் விசுவாசமாய், என் பாதம் தேடு ஊக்கமாய், என்றோர்க்கென்னோவை சொல்லுவேன், இவ்வேளையை நான் வாஞ்சிப்பேன். என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன், ஆனந்த களிப்படைவேன், பீஸ்காவின் மேலே ஏறுவேன், என் மோட்ச வீட்டை நோக்குவேன், இதேகத்தை விட்டேகுவேன், நித்திய வாழ்வை பெறுவேன், தேரின்ப வீட்டில் வசிப்பேன், வாடாத கிரீடம் சூடுவேன். நாம் ஜெபம் செய்வோம். முடிவு ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில், இந்த நாளின் ஆராதனையில் எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உம்முடைய கிருபை பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க, போக்கில வரத்தில் காத்து கொள்ளுங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. ஆண்டவரே உம்முடைய கரமுடைய கிருபை எங்களோடு கூட விசேஷமாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு சாட்சிகளாக இருக்கட்டும், எங்கள் குடும்பங்கள் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே
எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே உமக்கென்று பிரகாசிக்கட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும், பாதுகாத்துக் கொள்ளும். நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நீர் வழி நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.